ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜயனுக்கு எப்படி ஓட்டு போட்டீங்களோ அதே மாதிரி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஜய் என்ன டிவியில் பேசிட்டு இருக்காரு நம்ம சிஎம். அவர் பேசும்போது ரொம்ப பூரிப்பாக இருக்கு, எல்லாமே அமைதியாக இருக்கு, படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு சினிமாவை தாண்டி ரியலாகவே அரசியல்வாதியாக மாறிட்டார். என்ன ஒரு பணிவாக எப்படி பேசணுன்றது அவரே கற்றுக்கணும், யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்ல. அழகாக பேசிட்டு இருக்காரு. அவைத்தலைவரை பற்றி பேசிட்டு இருக்காரு, எப்படி எப்படி பதிவேற்றாங்க, எப்படி பாரம்பரியமாக வந்ததுன்றத. ஸோ அதனால் வந்துட்டு மற்றவங்க எல்லாமே நார்மலாக பேசிட்டு போயிட்டாங்க. தலைவர் எப்படி பேசணும், சிஎம்னா எப்படி பேசணுன்றது பக்காவாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே கூர்ந்து கவனிக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சமாக சிரிச்சு ஏதாவது பேசுகிறாரு. ஸோ மியூட்டில் இருக்குது டிவி. ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, திருப்பி அண்ணாவை பற்றி பார்க்கலாம். பட் அண்ணாக்கு சப்போர்ட் வரப்போகுது. என்னென்னா ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கேல இருந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்க போகுது. அண்ணா வந்துட்டு மகிழ்ச்சி தான் இருப்பார், ஒன்றும் வெளிப்படுத்தலை. ஏடிஎம்கே உடையுது 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 அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எடப்பாடியை தனியாக போகிறாரு. சிபி வேலுமணி அண்டு சிவி சண்முகம் இவங்க எல்லாமே வேலுமணி சண்முகம் சேர்ந்து ஒரு கூட்டாக செயல்பட்டு இருக்காங்க. எம்எஸ் ஆனவனா சிவி சண்முகம் வீட்டில் போயிட்டு மீட்டிங் போயிட்டு 30 எம்எல்ஏக்கள், இந்த பக்கம் 17 எம்எல்ஏக்கள் சேர்ந்து அவங்க தனித்தனியாக கூட்டம் போடுறாங்க. இது ஏடிஎம்கே உடையுதுன்னு சொல்லிட்டு நேரத்துலேருந்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி காரணம் என்னடான்னு பார்த்தா, இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்தா ஏடிஎம்கே டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. என்னன்னா ஒன்று சிஎம் ஆகிறத பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சு சிஎம் ஆகிறத பார்த்தா ஒன்று பழனிசாமி, இல்லைன்னா திருமாவளவன். இந்த பிரச்சனை போய் நின்றுருக்கு. பாய்களா இப்படியாடா பண்ணுவீங்க? விஜயண்ணாக்கு ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் மெஜாரிட்டியில் வந்திருக்காரு, அவருக்கு துரோகம் பண்ண பார்த்துருக்கேன் பின்னாடி. பட் ஆனாலும் இதுல இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்ன ஆட்கள் வேலுமணியும் சிவி சண்முகமும் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். என்னதான் அவங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்கட்டும், பல கோடி கொள்ளடிச்சு வச்சிருந்தாலும் இருக்கட்டும், ஒரு நல்ல மனசு இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம தலைவர் ஏடிஎம்கே தலைவர் எம்ஜிஆர் டிஎம்கே போட்டியாக தான், பரம்பரை எதிரியாக தான் நினைச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க போயிட்டு அதுக்கு ஓகே சொல்றீங்க, நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக நின்றுருக்காங்க இந்த டீம். வெரி வெரி ஆனரபிள் மரியாதை தான் இவங்க எல்லாமே ஆட்கள். என்னதான் ஊழல் பண்ணாலும், பல கோடி கொள்ளடிச்சு வச்சிருந்தாலும், இந்த விஷயத்துல இது கூடாது, இதை நடக்கக்கூடாது, நடந்தா விஜயனா தான் சிஎம் இருக்கணும், இவர் தான் சிஎம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி குறிக்கோளை நின்று இருக்காங்க. இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. காலை நியூஸ் பார்த்தா அவர் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது டிஎம்கேக்கு. நாங்கள் முடியாதுன்னு சொன்னோம், அதான் மீட்டிங் எல்லாமே பிரிஞ்சு நாங்கள் நிற்கிறோம். விரைவில் அவர் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும், எல்லாமே ஒற்றுமையாகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதை தாண்டி விஜயண்ணாக்கு நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறோம், மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறோம். அவர் கட்சியில் இணையிலனாலும் மறைமுகமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் பிரகாரம் சண்முகம் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உறுதின்றது தெரியல. ஏன்னா உறுதி ஆகணும். விஜயண்ணாவை பார்க்கணும், சிஎம்ஐ பார்த்து எல்லாரும் மீட் பண்ணி சால்வெல்லாம் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது. இது எந்த அளவுக்கு எடப்பாடி ஒத்துப்பாருன்றது தெரியல. இது எவ்வளோ விஷப்பூச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா எடப்பாடி. அதனால தான் மக்கள் தோக்கடிச்சாங்க. டிஎம்கே கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் என்ன சொல்கிறார், இல்லை வேண்டாம் அப்படின்றது. அது நல்ல விஷயம். ஸோ மறுபடியும் பேசியிருக்காங்க, சரி மறுபடியும் ஓகே வாங்கியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரியுது பார்த்தா இதான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு சண்முகம் சொல்கிறாரு, இவர் கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாங்க, கூட்டணி ஓகே ஆயிடுச்சு, 2 சைடுமே ஓகே ஆயிருக்கு. ஆனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கய்யா, காரி துப்பி இருப்பாங்க. நியூஸ் பிரகாரம் என்னன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆனாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல குப்பை மாதிரி தூக்கி மக்கள் வீசி எரிஞ்சிருவாங்க. அப்புறம் விஜய் 200 சீட்ல 234 சீட் அடிச்சிருவார் டிவிக்கு தலை. 234 தொகுதி டிவிக்கு தான் நிற்கும். அங்க யாருமே இருக்க மாட்டீங்க சட்டசபையில, மொத்தமா டிவிக்கு ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க நினைச்சதுதான் சட்டம், வச்சுதான் சட்டம், அவங்க வேற மாதிரி பரப்பாங்க. அந்த காலம் மறுபடியும் வரும். விஜயண்ணாக்கு 234 தொகுதி அடிக்கிற காலம் வரும். அட்லீஸ்ட் 200 தொகுதியில அடிக்கிற காலம் வரும். எதிரணி இல்லாம இருக்கணும். 234 தொகுதியில டிவிக்கு ஜெயிக்கணும். அது மக்கள் திருந்தணும். வரப்போற 5 ஆண்டுல எப்படி எலெக்ஷன்ல அண்ணா வின் பண்ணுவார்றது, தலைவர் சிஎம் இப்ப இருக்கிற சிஎம் எப்படி டிவிக்கு தலைவர் சிஎம் அடுத்தடுத்து ஆவார்ன்றத அவர் செய்யற ஆட்சியில தான் இருக்கு. இப்போதைக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னமும் ஸ்ட்ராங் ஆக போகுது. ஏடிஎம்கேலேருந்து சப்போர்ட் பண்ண போறாங்க 30 எம்எல்ஏக்கள். நல்ல விஷயம்.
எவ்வளோ விஷப்பூசியாக இருந்திருக்காருன்னு இப்போ இதுலேருந்து தெரியுது. நம்ம விஷப்பூச்சி பாரு எடப்பாடி. அவர் எப்படி சிஎம் ஆகலாம்? மூணாவதுல இருக்காரு அவர். ஃபர்ஸ்ட் விஜயன் இருக்காரு, ரெண்டாவது தான் ஸ்டாலின் இருக்காரு, மூணாவது தான் இவர் எடப்பாடி இருக்காரு. எப்படி சிஎம் ஆக்க முடியும்? ஸோ அதனால வந்துட்டு குருட்டு கணக்கெல்லாம் போட்டிருக்காங்க திரைக்கு மறைவில். அது வந்து திரையில வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. கூட இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்கு எல்லாருமே கூட்டணியாக சேருவாங்க, எல்லாமே ஓகே பண்ணுவாங்க. ஒரு கெட்ட நாட்டுக்கு ஒரு கெட்ட விஷயம், மக்களுக்கு ஒரு கெட்ட விஷயம், இது வந்து நம்ம மரபை மீறுறோம், இது இது நம்ம தமிழ்நாட்டுக்கு இது செட் ஆகாது, தமிழ்நாட்டுக்கு ஒரு செட்டிங் இருக்குது, இந்த செட்டிங்கை மாற்ற முடியாது, இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், அரசியலும் இப்படி தான் போகணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சா வேஸ்ட்டு, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னு போடா போட்டிருக்கேங்க. எடப்பாடி பழனி வீட்டில் மீட்டிங்கு, உடனே பாண்டிச்சேரி மீட்டிங்கு, உடனே சென்னை மீட்டிங்கு, மறுபடியும் பாண்டிச்சேரி, மறுபடியும் சென்னை, இப்படியே தான் அலைஞ்சு திரிஞ்சாங்க ஏடிஎம்கே. ஒன்றுமே இல்லாததுக்குள்ள ஏன்டா இப்படி அலைஞ்சு திரியுறீங்க? அந்த நேரத்தில் விஜயநகர செம்ம டஃப். 2 சீட்டு வேணும், 4 சீட்டு வேணும், ஓ மேட்ச் மாதிரி தான். ஐயோ ஐயோ, 1 ரன் வேணும், 4 ரன் வேணும், 8 ரன் வேணும், லாஸ்ட் ஃபைனல் 2 ரன் இருந்தால் போதும், 1 ரன் தான் ஜெயிச்சிடலான்ற மாதிரி அண்ணாக்கு வந்துட்டு லாஸ்ட் 1 ரன் வச்சு ஜெயிச்சிடலாம், டை ஆகிடும். அந்த மாதிரி விஜயனுக்கு வந்து டஃப் கொடுத்தவங்க வந்து இந்த ஏடிஎம்கே தான். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே அங்கே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு எம்எல்ஏவும் போயிட்டு காமராஜர். ஸோ அதனால் அப்படியே போயிடுச்சு. லாஸ்ட்டாக டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண விசிகே தலைவர் திருமாவளவன் தான் நீண்ட இழுபறிக்கு பின்னாடி திரைமறைவு என்னென்ன பேசி தீர்த்து ஒரு வழியாக ஓகே சொல்லி ஆட்சி பிடிச்சி இன்னைக்கு உட்காந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு 2வது நாள் டியூட்டி போயிருக்காரு விஜயண்ணா, பக்காவாக போயிட்டு இருக்கு. எல்லாமே மீட்டிங் பேசிட்டுருக்காங்க. அவங்க சட்டசபையில் வந்துட்டு புது ஆளுநர் புதுசாக பதவியேற்பு எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க. மீட்டிங்ஸ் அமையாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அவைத்தலைவர் புதுசாக நியமிச்சிருக்காங்க, பிரபாகர் அண்ட் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருக்காங்க. எல்லாரும் பேசிட்டுருக்காங்க. இது ஒரு நல்லா இருக்குது சபாநாயகர் உரை அப்படின்ட்டு நிறையா போயிட்டு சிஎம்மும் பேசிட்டார், அண்ணாவும் பேசிட்டார், எல்லாம் அவங்க பங்கு அவங்க பேசிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ணா ஸ்ட்ராங்காக வந்து பேஸ்மெண்ட் போட்டாச்சு. அழிக்கிறது கஷ்டம், சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு மெஜாரிட்டி பண்ண போகிறாங்க. இந்த விஷப்பூச்சி எடப்பாடியை தூக்கி எறிய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆட்களுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைச்சா அவர் வந்து ஏடிஎம்கேல பொருளாளர் இருப்பார். இல்லைன்னா வர எலெக்ஷனுக்குள்ளே அவரை தூக்கி வெளியில் போட்டுட்டு அவர் எப்படி செங்கோட்டைன்னு ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் இன்னும் பலர் இவங்க எல்லாரும் எப்படி தூக்கி வீசி எரிஞ்சாரோ, சீனியர் ஆட்கள்லாம் எப்படி எம்ஜிஆர் இப்போ இருக்கிற சபாநாயகர் கூட ஜேசிபி பிரபாகரோட பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்ததோ எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார். அவர் எல்லாமே தூக்கி வீசி எறியப்பட்டவர்கள். ஆனால் அவர் வந்து நேராக டிவிக்களை சேர்ந்தாரு. இப்போ இருக்கிற சபாநாயகர் போயிட்டு இருக்கு, அவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. இப்போ சேர்ந்தாரு, அழகா அண்ணன் சீட்டு கொடுத்தாரு, எம்எல்ஏ ஆக்கினாரு. இப்போ பார்த்தா சபாநாயகர். இந்த லக்கில் யாருக்கு கிடைக்கும்? சான்ஸே இல்லை. செங்கோட்டையன் ஆகட்டும், அந்த ஜேசிபி பிரபாகர் ஆகட்டும், இன்னும் பலர் அண்ணன் கட்சியில் சேர்ந்தனால, டிவிக்கில் சேர்ந்தனால இன்னைக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, பதவியோடு இருக்காங்க. வேற வழியே இல்லை. எல்லாம் அந்த ஒரே ஒரு ஃபேஸ், விஜய் என்னும் ஃபேஸ். எம்ஜிஆர் படந்து தான் 3 எழுத்தில் என் பெயர் இருக்கும், மூச்சு அடங்கிய மறைந்த பின்னாலும் என் மூச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேரை சொல்லிட்டு மாதிரி. ஆனால் எம்ஜிஆரும் 3 எழுத்து, விஜயும் 3 எழுத்து, இதுதான் போல இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அப்போ எம்ஜிஆருக்காக எழுதின பாட்களை வந்து ஃபியூச்சரை நோக்கி இன்னும் 50 வருஷம், இன்னும் 100 வருஷம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு நல்ல விஷயம். ஸோ நாளைக்கு பற்றி நம்ம ஃபியூச்சர் யோசிக்கக்கூடாது, வர எதிர்காலத்தில் பற்றி பல வருடங்கள் எதிர்காலத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அதுதான் நல்ல விஷயம். உசுரோட இருக்கிற வரையும் யோசிக்கத்தான் நல்ல விஷயம். ஸோ அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு தான் உயிர் வாழணும், உயிர் வாழ தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி தான் நல்லாட்சி தொடரணும்னா நம்ம அண்ணா தான் வேணும். அதனால் வந்துட்டு எடப்பாடியால் எடப்பாடி என்ற விஷக்கிருமியால் பல பேர் தூக்கி எறியப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் அவங்கவுங்க அடைக்கலம் சேர்ந்துட்டாங்க. அதில் சில பேர் வந்துட்டு டிவிக்கள் அடைக்கலம் போந்தாங்க, இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க. என்ன சொன்னாங்க? அணையிற விளக்கு தான் பிரகாசமா எரியும்னு சொன்னாங்க. அண்ணா அணையிற விளக்கு இல்லடா, பிரகாசமா எப்போ எரியிற விளக்கு. புரிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ. விஷப்பூச்சி ஏடிஎம்கே பொருளாளர். அதனால வந்துட்டு ஸோ ஏடிஎம்கே சப்போர்ட்டு நமக்கு வருது. ஏடிஎம்கே சப்போர்ட்டில் நல்ல விஷயந்தான். பட் அண்ணன் பார்த்து நடந்துக்கணும். அவங்க எல்லாமே பெருத்த ஊழல்வாதிங்க. அவங்களை எப்படி டீல் பண்ணுறது விஜய் சிஎம்முக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏடிஎம்கே வந்து உடையில அப்படியே தான் இருக்குது. அவர் பேசுகிறதுக்கு மறுபடியும் கூட்டத்தை கூட்டணும், பொதுக்குழு கூட்டத்தை கூட்டம் நாங்கள் பேசணும். அப்போ தான் வந்து நாங்கள் முடிவு சொல்ல முடியும்னு 30 எம்எல்ஏக்கள் தனித்து நிற்கிறாங்க. சண்முகம், வேலுமணி தலைமையில், இந்த பக்கம் 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடி தலைமையில்
ஸோ இவங்க எல்லாம் கூடி பேசுவாங்க, ஒரு முடிவு பண்ணாங்க. ஏடிஎம்கே உடையுதா இல்லை ஓட்டிகிட்டே இருக்கா, யாவன் தலைவன் எவன் பொருளாதார இருப்பான்றத பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு உட்கட்சி பூசல் ரொம்பவே இருக்குது ஏடிஎம்கேல. அதை தீர்த்து ஒரே கட்டமாக நிற்க வைக்கணும்னா எடப்பாடி கையில் தான் இருக்குது. இல்லை என்னால் முடியாதுன்னு சொன்ன ட்ரெயின் மறுபடியும் திருப்பி திருப்பி அந்த கட்டத்தை திருப்புற மாதிரி திருப்பி உடஞ்சி போயிடும். அவ்வளோதான், சேர்க்க முடியல, உடஞ்சி போயிடும். தனித்தனியாக நிற்பாங்க. அண்ணன் எப்போ ஸ்ட்ராங்காக நிற்பார் சிஎம். பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லாட்சி தொடரட்டும். நாளைக்கு ஃப்ளோ டெஸ்ட்டு, அதுலேயும் அண்ணன் மெஜாரிட்டியில் பயங்கரமாக வின் பண்ணுவார். நல்லாட்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்து அண்ணன் சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் சந்திப்போம். சிஎம் பேசுனாலே ஒரு பாசிட்டிவ் தான். சூப்பர். வாழ்க தமிழகம், வாழ்க நம்ம சிஎம். பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லாட்சி தொடரட்டும்.